பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இனி தினந்தோறும் நான் உங்ககிட்ட பேச வருவேன். நான் உங்ககிட்ட பேச வருவேன். உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? அதனால உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். ஏன் சாய் கொஞ்ச நேரம் பேசுற அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. அதனால என்னோட செல்ல குழந்தைகிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? 2 நிமிஷம் பேசலாம்னு வந்திருக்கேன். ஏன் சார் இப்படி அமைதியா இருக்கிற? இங்க இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிற? உன்னையே நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேனே. இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா நீ எதுவுமே கண்டுக்காம இப்படி அமைதியா இருக்கிற ஏன் அப்படின்னு நீ பல தடவை பல முறை என்ன பார்த்து நீ கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா நான் ஏன் அமைதியா இருக்கேன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கு. நான் ஏன் அமைதியா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இல்லை, அதுக்கு காரணம் இருக்கு. தேர்வு நடக்கும்போது வாத்தியார் எப்படி அமைதியா இருக்கிறாங்க. நீ ஒரு பரீட்சைக்கு போற, அங்க கொஸ்டின் மார்க் உன் கையில இருக்குது, பேப்பர் இருக்கு, பேனா இருக்குது, விடைத்தாள் உனக்கு வந்திருக்கு, கேள்வித்தாளும் உனக்கு வந்திருக்கு. அப்ப நீ பரீட்சை எழுதும் பொழுது அந்த வாத்தியார் எப்படி, நீ பரீட்சை எழுதும் பொழுது ஆரம்ப நேரங்களில் வாத்தியார் அமைதியா இருக்கிறதும், பிரச்சனை நடக்கும்போது உன்னோட சாயின்னா உதவாம இருக்கிறதும் உன்னைய சோதிக்கிறதுக்கு இல்லை. உன்னோட உண்மையான திறமைய, தகுதிய இந்த உலகத்துக்கு நீ எப்படி காட்ட போற, எப்படி நிரூபித்து காட்ட போற அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அதே தருணத்துல நான் அமைதியாவே இருந்துட மாட்டேன். அதே பள்ளிக்கூடத்துல, அதே வகுப்பறையில, அதே பரீட்சையில உனக்கு தெரியாத நேரத்துல வாத்தியார் வந்து உதவுவார் பாரு, அதே மாதிரி உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில உன்னோட சாய் உனக்கு நான் நிச்சயம் வந்து உதவுவேன். இது உனக்கான பரீட்சை. இந்த பரீட்சைய நீ தான் எழுதணும். உன்னால எழுத முடியல, நீ இந்த பரீட்சையில ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உன்னோட சாயின்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு நிச்சயம் உதவிக்காரன் நீட்டுவேன். அல்லாஹ் மாலிக்.